ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ தரப்புல இருந்து இன்னைக்கு பிளிப்கார்ட்ல T4X அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் X6 128GB வேரியன்ட் 14,000 இருக்கும். ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 17,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் இந்த வட்டம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நியூ கேமிங் மோடு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 4D கேமிங் வைப்ரேட் மோட்டர் இருக்கு அண்ட் UFS 3.1 சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 6500 amps பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணவே இல்ல. ஓவரால் தட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 2 வருஷத்துக்கு OS upgrade and MediaTek Dimensity 7 சிப்செட் வெறும் ஒரு 14,000 ரூபாய்க்கு இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போன் இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் ஒரு இடத்துல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட். அதை பத்தி இந்த வீடியோ நம்ம கடைசியா எதுக்காக இவ்வளோ கேமரால ஒரு முக்கியத்துவம் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க அதையும் டீட்டெயிலா பிரீஃபா பார்ப்போம். ஸோ அதை தவிர்த்து இந்த போன்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, வேற என்ன ஸ்பெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் விவோ T4X பாக்ஸ். ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி விவோ T4X மென்ஷன் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த சாஃப்ட் கேஸ், யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு 44 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் அண்ட் ஃபைனலா சிம் மெஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ T4X இந்த மொபைல் பொறுத்தவரை 2 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 6 120GB வேரியன்ட் 14,000 ஹையர் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் ஒரு 17,000 கோட் பண்ணிருக்காங்க. நிஜமாவே பேஸ் வேரியன்ட் அட்டகாசமான பிரைசிங்கோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேட்டர் பேக் சைடுல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பாட்டம்ல நோட்டிபிகேஷனுக்கு உங்களுக்கு லைட்டிங் சேஞ்சிங் அதாவது பிளிங்கிங் லைட் எஃபெக்ட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த சைடுல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதை தவிர்த்து பாட்டம்ல விவோ பிராண்டிங்கும் அண்ட் பேக் சைடுல ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம கர்வியான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் சைடு மெட்டீரியல் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ் பால்ட் பில்ட் அதாவது பிரீமியமான கிளாஸ் பால்ட் பில்ட் மாதிரி இங்க நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸோட பேக் சைடுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான், பட் ஆனா பஞ்ச் கோல் கேமராவோட அண்ட் 4 இன்ச்சஸ் நல்ல கர்வியா சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், அண்டர் டிஸ்பிளே கிடையாது. இங்க ஒரு IPS LCD டிஸ்பிளே. அது போக இதோட வெயிட் பார்க்கும்போது 208 கிராமும், திக்னஸ் 8.1 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் விவோ T4X டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.72 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1050 nits பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, 393 PPI ஓட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு OT டேப் இருக்கட்டும், யூடியூப்ல வீடியோ பாக்குறதும் தரமா இருக்குன்னே சொல்லலாம். அது போக அந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல விவோ தரப்புல இருந்து எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 210 கிராம், திக்னஸ் 8.1 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 2 years OS upgrade and அதுக்கு மேல Fun Touch 15 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க IP64 ரேட்டிங் இருக்கு வித் மிலிட்டரி கிரேட் 810H ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR4X UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் 400% பூம் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.4, IR போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பேக் சைடுல நோட்டிபிகேஷன் LED லைட் கலர் சேஞ்சிங் எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர் அண்ட் நியூ அல்ட்ரா கேம் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் விவோ T4Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 6500 amps பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 44 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 50% 40 மினிட்ஸ்ல ரீச் ஆகுது. சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு தாறுமாறான பேட்டரி டியூரபிளோட இந்த மொபைல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா தான் கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் 50 MP தான், OIS சப்போர்ட் கிடையாது. அடுத்து செகண்ட் 2 MP டெப்தோட முடிச்சிட்டாங்க செகண்டரி சென்சார். அண்ட் ஃப்ரண்ட்லயுமே 8 MP செல்ஃபி கேமரா தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இங்க. பட் ஆனா இங்க ஹையஸ்டா 4K 30 frames செகண்ட்ஸ் வீடியோ எடுக்க முடியும். அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 வித் EA சப்போர்ட்டோட வீடியோ எடுக்க முடியும். அது போக அந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், டூயல் வீடியோஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மொபைல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கேமரால பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இண்டோரா இருக்கட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் நல்லா பிகே ஆகுது. அல்ட்ரா வைட் இல்லாத மிகப்பெரிய டவுன் கிரேட். அதே மாதிரி செல்ஃபி கேமரா வெறும் 8 MP தான். போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது, அது டே லைட்ல தான்.
இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நிறைய நாய்ஸஸ் உருவாகுதுன்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல் பொறுத்தளவு MediaTek Dimensity 7300 ஒரு 4 Marketech 2.5 GHz கிளாக் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு அல்டிமேட்டான சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த சிப்செட்டை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. அதை தவிர்த்து டே டு டே மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி, ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்டா, செம்ம ஃப்ளூயண்டா, செம்ம ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த மொபைலை பொறுத்தளவு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அல்ட்ரா கேமிங் மோடும் இருக்கு, புது அனிமேட்டடோட. சோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட இந்த சிப்செட் அண்ட் ஃபன் டச் ஒயர்ஸ் எல்லாம் சேரும் போது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நம்மளுக்கு டெலிவரி பண்றாங்கன்னே சொல்லலாம். சோ இந்த வட்டம் இந்த சிப்செட்டோட ஒரு அக்ரெசிவான பிரைசிங்கோட இந்த மொபைல்ல அட்டகாசமா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த Vivo T4X முதல்ல நம்ம சொன்ன மாதிரி 2 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 14,000 ரூபாய்க்கும், ஹையர் வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட பாசிட்டிவ் பார்க்கும்போது இதோட பிரைசிங் தாங்க. 14,000 ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள் எலிமினேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிப்செட் பார்க்கும்போது 7300 ஒரு 4 Marketech ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு. அது போக 6500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு LPDDR4X RAM அண்ட் UFS 3.1 சப்போர்ட், மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் இருக்கு, IP64 ரேட்டிங் இருக்கு அண்ட் 3.1 சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IR போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் LED நோட்டிபிகேஷன் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. தவிர்த்து இங்க அல்ட்ரா கேமிங் மோட் புது வெர்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட, அது ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமரா. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இது மாதிரி பாசிட்டிவ் இந்த மொபைல்ல இருக்குங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது கேமரா தான். பிரைமரி சென்சார் உங்களுக்கு 50 MP 2 MP டெப்த்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல 8 MP கேமரா தான். பட் ஆனா இந்த போன்ல 4K எடுக்க முடியும் பிகாஸ் ஆஃப் இந்த சிப்செட் நல்லா இருக்கிறதுனால. அது போக வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு EAI சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி இந்த கேமராக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வரணுக்காக இங்க செகண்டரி சென்சார் எடுத்துட்டு வரல, OIS சப்போர்ட்டோட எடுத்துட்டு வரல. இது மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கு கேமரா பொறுத்தளவு. ஒரு கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல டேலைட்டை தவிர்த்து இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் எடுக்கிற பட்சத்தில் இந்த போனை கண்டிப்பா சூஸ் பண்ணாதீங்க. டேலைட்ல நல்லா தான் பிஹேவ் ஆகுது, பட் ஆனா இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் முக்கியம் தான் பிஹேவ் ஆகுது. அது போக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த போன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கண்ணை மூடிட்டு பட்டை இழப்பிட்டு எடுக்கலாம். கண்டிப்பா இந்த வருஷத்துக்குரிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் போன் ஆகட்டும் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் போன் ஆகட்டும் கண்டிப்பா இந்த Vivo T4X இடம் பிடிக்கும்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல எழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.